நாளுக்கு நாள் சதை உடம்பு ஒவ்வொரு உறுப்பையும் விற்கக்கூடிய ஒரு வேசி மகன் இவன். புரியுதுங்களா? அரசியல் தன்னோட அரசியல் லாபத்துக்காக உடம்பு பசிக்காக, அதாவது விபச்சார தொழில் பண்ணுறவங்க அந்த மாதிரி உள்ளவங்கள கூட நம்ம கர்த்தசியாக மன்னிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்களோட பிள்ளைகளை காப்பாற்றணும், அவங்களோட வறுமைகள் என்னவோ அது அவங்களுக்கு தான் தெரியும். அதை நான் யாரையும் அந்த தொழில் பண்ணுறவங்க நான் தப்பாக சொல்லலை. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவங்கள நான் எந்த விதமானதும் பேசலை. ஒரு உதாரணம்னு காட்டுறோம்னா, அதை விட கீழ்த்தரமான வேசிமாக இவன். அதாவது இவன்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரப்புக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மட்டமான வார்த்தை தான் இவனுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எச்சியில் காசு கிடந்தாலும் சரி, பீல காசு கிடந்தாலும் சரி, தொட்டு நக்கி திங்கிற வேசி மகன் இவன். புரியுதுங்களா? அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொழப்புக்கு ஒருத்தனை நடு ரோட்டில் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணிவிட்டு இவன் காசை வாங்கிப்பான். எப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் நின்றுக்கிட்டு அதை பண்ணிவிட்டு போடா, என்கிட்ட 10,000 காசை வாங்கிட்டு போடான்னா, கூச்ச நாச்சமே இல்லாமல் நடு ரோட்டில் அதை பண்ணிவிட்டு அதுக்கு காசை வாங்கிட்டு போகிற ஒரு கீழ்த்தரமான வேசி மகன் இவன். புரியுதுங்களா? இவனுக்கு ஒரு கட்சி ஒரு கொள்கைலாம் கிடையாது. இவன் பிறந்ததுலேருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி மாறி 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 பல பேர்கிட்ட போய் தான் இவன் சம்பாதிச்சு தான் இவன் குடும்பத்தை காவந்து பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இவன் ஒருத்தன், அதாவது 2 பேர் போல வாழக்கூடாதும்மா. ஒன்று வைகோபாலசுவாமி, வறுமையில் கூட வாழ்ந்துட்டு வைகோபாலசுவாமி போல வாழாதன்னு ஒரு பழமொழி உண்டு. அதையாவது சேர்த்துக்கலாம். அவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே தான் புரோக்கர் வேலை பார்த்து பொட்டி வேலை பார்த்துட்டு தான் குடும்பத்தை காவாந்து பண்ணார். புரியுதுங்களா? ஆனால் இந்த கேடுகட்ட நாஞ்சில் சம்பத்து வேசி மகன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, காசுக்காக நடு ரோட்டில் கூட என்ன வேணாலும் பண்ணுவான். புரியுதுங்களா? செருப்பால் 2 அடி அடிக்கிறியா, எப்பா 4 அடியாக அடிச்சுட்டு ஒரு 10,000 20,000 காசு கொடுப்பா அப்படிம்பான். இன்னும் நீங்கள் என்னென்ன ஊக்கு போடுற வேலை சொன்னால் கூட அதையும் செஞ்சுட்டு, எப்பா தெரியுதா இது என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிடுவான். அந்த வடிவேலு ஒரு படத்தில் அட்டி போட்டு பெரட்டுவான், சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிடும். எத்தனை ஊர் பஞ்சாயத்தில் பார்க்குறது, எத்தனை பேர்ரா அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டனா போய் தம்பி முந்தினத்தை அடிக்க வர நீங்களே வரல அப்படின்னு கேட்டுப்போம் ஒரு படத்தில். அந்த மாதிரி ஒரு இழிப்பிறப்பு இவன்.